இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 2024 மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது. குரு மே 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மே 10ஆம் தேதி 2024 அன்னைக்கு மீன ராசியிலும் மேஷ ராசியிலும் புதன் பயிற்சியாராரு. செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. மே 19, 2024 முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே 19, 2024 முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் 2024 எப்படி இருக்குன்றத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டிலேயே இருக்குது. உங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டி வருது. உத்தியோகத்தில் செயல்திறன் மேம்படுவதை நோக்கியே அனைத்து கவனமும் இருக்கணும். மேலும் கடின உழைப்பு வலுவாக இருக்கும். மாதம் ஆரம்பத்தில் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களின் லட்சியங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்தணும் என்ற ஆர்வம் சிலருடன் உங்களுக்கு மோதும் வாய்ப்பையும் சண்டையும் உண்டாக்கி அதுவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் உண்டாக்கும். அதனால ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் அமர்றாங்க. அதனால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. மனம் படிப்பில் ஈடுபடாது. செறிவு நிலையில் இடையூறு ஏற்படும். படிப்பில் சில இடையூறுகள் வரும். ஆனால் அது பெரிய பிரச்சனையாக இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் தீர்வு கிடைக்கும். உங்கள் படிப்பில் ஒரு நண்பரின் உதவியை பெறலாம். உங்கள் நண்பர்களுடன் சரியான கால அட்டவணையை உருவாக்கணும். மேலும் உங்கள் படிப்பில் சிக்கல்கள்லேருந்து அப்போ தான் விடுபட முடியும். உங்கள் படிப்பு நேர்மறையான திசையில் நகரும். இந்த மாதம் போட்டித் தேர்வுகளில் அமோகமாக வெற்றி கிடைக்கும். சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்து 12வது 4வது 7வது இந்த வீட்டை பார்க்குறாரு. ஆனால் சூரியன் பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் அமர்றாரு. சனியின் முழு அம்சமும் இருக்குது. உங்கள் தந்தையுடன் கவனமாக பேசணும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 11வது வீட்டில் செவ்வாய் ராகுவுடன் அமர்றாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுடன் ஏற்பட்ட வார்த்தை போர் ஏற்படுது. குடும்ப அமைதி கெடுது. சற்று கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளின் மனப்பான்மை ஒத்துழைக்கும். மற்றும் 4வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் குடும்ப பிரச்சனைகளை அமைதிப்படுத்துது. 5ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகுவின் தாக்கம் இருக்குது. 5வது வீட்டில் கேது அமருது. காதல் வாழ்க்கையில் சண்டை வருது. கூட்டாளிகள் இடையே வார்த்தை போர் இருக்கும். ஈகோ மோதல்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நிதியும் கிடைக்கும். சமூகத்துறையில் நிறைய ஊடுருவல் இருக்கும். மேலும் புதிய நண்பர்கள் மற்றும் வட்டத்தில் உள்ளவங்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீங்க. குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்குது. சனியும் அவர்களுடன் இணைஞ்சு செயல்படுது. அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செஞ்சாலும் நீங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டும். மேலும் இது ஜாதகக்காரங்களுக்கு நிதி அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஜாதகத்தின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் மற்றும் குருவுடன் 12வது வீட்டில் அமர்றனால நீரிழிவு சூழ்நிலைகள் அல்லது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். ஜாதகக்காரங்க உங்கள் உணவு பழக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வரணும். இல்லைன்னா அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் மேலும் அதிகப்படியான வெளிப்புற உணவை உண்பது இதெல்லாம் வயிறு கோளாறுகள் தொடர்பான கவலைகள் வரும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கீரை அரிசியுடன் தயாரித்து அதை அன்னை துர்காவிற்கு கொடுக்கணும். பின்னர் அதை பிரசாதமாக சாப்பிடணும். அப்போ தான் துர்கா தேவியின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ரிஷபராசி என்பவர்கள் மாற்றங்களை சந்திக்க தயாராருங்க ஃப்ரெண்ட்ஸ். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படலாம். இந்த மாதம் உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் இருக்கும்.
அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் நல்ல உறவை பராமரிக்கலாம். உங்கள் கருத்துக்களை அவங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நண்பர்களுடன் நல்ல நட்பு பாராட்டலாம். உங்கள் குழந்தைகள் இந்த மாதம் தங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காணலாம். குழந்தைகளின் நலன் கருதி நீங்கள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. நீங்கள் கொஞ்சம் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க குழந்தைகளுக்காக. இந்த மாதம் உங்கள் கலை ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் உடல் நல்ல அக்கறை தேவைப்படுது. உங்களுடைய தேக ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுது. அதனால் உங்களுடைய உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அக்கறை தேவை. ஆவணங்கள் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த மாதம் உங்கள் வசதிகளை பெருக்கிக்கிருவீங்க. மகிழ்ச்சியும் வளமும் இந்த மாதம் உங்களிடத்துல இருக்கும். இந்த மாதம் தடைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அதையும் தாண்டி உங்களால் செயல்படக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட இருக்கும். உறவு விஷயங்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வலுவான பற்றுதல் இருக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவிலும் பிணைப்பு வலுவாக இருக்கும். தாம்பத்திய வாழ்வு சிறப்பாக இருக்கும். உறவில் அந்யோன்யம் வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுமூக உறவு இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்வுபூர்வமாக நெருங்கலாம். உறவில் நம்பிக்கையும் பரஸ்பரமும் மரியாதையும் இந்த மாதம் இருக்கும். சிறிது காலம் கருத்து வேறுபாடு இருக்கும். குடும்ப விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக உறவில் ஸ்திரத்தன்மை இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வெளியூர் பயணம் போவீங்க. உங்கள் நிதி நிலை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பற்ற நிலையாக இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனிங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறீங்க. உங்கள் கடந்த கால அனுபவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாத கிரக நிலையை வச்சு பார்த்தா செல்வ சேர்க்கை ஏதுவாகத்தான் இருக்குது. உங்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும். என்றாலும் உங்கள் குழந்தைகளின் நலன் கருதி சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அது தவிர்க்க முடியாத செலவாக கூட இருக்கும். நீங்கள் வீடு மனை இதெல்லாம் முதலீடு செய்யலாம். குடும்ப நபர்களின் தேவைக்காக எதிர்பாராத செலவு செய்வீங்க. அது மருத்துவம் சார்ந்த செலவாக இருக்கும். உங்கள் பண தேவைகளுக்கு நீங்கள் சேமிப்பை பயன்படுத்தி கொள்ள நேரலாம். இந்த மாதம் ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் கிட்டாது. வீடு மாற்றம், வாகனம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இந்த செலவுகளை சந்திக்க நேரலாம். உங்கள் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி மூலம் ஆதாயம் பெறலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஸ்திரத்தன்மை இருக்கும். வருமானம் சீராக இருக்கலாம் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்றம் இருக்கலாம். பணிச்சூழலில் நீங்கள் சில தடைகளை எதிர்கொள்ள நேரலாம். பணிகள் மலை போல குவியலாம். உங்கள் திறமை பணியில் வெளிப்படலாம். நீங்கள் தலைமையேற்று பணிகளை நடத்துவீங்க. சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டும். பணியில் முன்னேற்றம் காண தேவையான தொழில்நுட்பங்களை மற்றும் பிற விஷயங்களை நீங்கள் கற்றுக்குருவீங்க. மாத ஆரம்பத்தில் உங்கள் பணியில் சில மந்தநிலை இருக்கும். மாத பிற்பகுதியில் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க. வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோவை தவிர்த்துருங்க. அதன் மூலம் பின்னடைவை தவிர்க்கலாம். சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். தொழிலை எடுத்துக்கிட்டால் தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தள்ளி போடணும். முதல்ல தொழிலில் ஸ்திரத்தன்மைக்கான முயற்சி மேற்கொள்ளணும். தொழில் சார்ந்த சிறந்த முடிவுகளை நீங்கள் இந்த மாதம் எடுக்கலாம். அது உங்களை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லலாம். புது தொழில் வாய்ப்பு கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். அதன் மூலம் வருமானம் கூடலாம். தொழிலில் உங்கள் தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். உங்கள் பொருட்களின் சந்தை மதிப்பு உயரும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் கூட்டு தொழில் உங்களுக்கு அனுகூலமான பலனை அளிக்கும். அதன் மூலம் லாபம் மற்றும் ஆதாயம் பார்ப்பீங்க. நீங்கள் தொழிலில் ரொம்ப தெளிவாக மற்றும் சுதந்திரமான முடிவுகளை எடுப்பீங்க. நல்ல பணப்புழக்கத்தின் மூலம் வணிகத்தின் மூலதன தேவைகளை நிறைவேற்றிக்கிருவீங்க. அரசாங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் இந்த மாதத்தில் 2ஆம் பாதியிலிருந்து உங்களின் வியாபாரத்திற்கு சாதகமாக அமையும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். என்றாலும் தோல் மற்றும் நினைவாற்றல், அதாவது நீங்கள் ஒரு இதை நினச்சி அதை தக்க வச்சுக்கிறது தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது. உடல் வெப்பநிலையை அதிகரிக்குது. தொண்டை தொடர்பான நோய் தொற்றுக்கள் சில சந்தர்ப்பங்களில் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். உங்கள் உணவு பழக்கத்தை கண்காணிக்கணும். மேலும் சுவையான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கணும்.
இது உங்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த மாதம் நீங்கள் நல்ல தூக்கத்தை அனுபவிப்பீங்க. இது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட கல்வித்திறனை அதிகரிச்சுக்கிறணும். நினைவாற்றல் அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளணும். பொழுதுபோக்கு விஷயங்கள் காரணமாக கவனச்சிதறல் ஏற்படலாம். இது உங்களின் கல்வி முன்னேற்றத்தை தடுக்கலாம். கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் ஓய்வு நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவு செய்யணும். வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா விருப்பங்கள் இந்த மாதம் நிறைவேறும். கல்வியில் சிறந்து விளங்க புத பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 3, 4, 5, 13, 14, 15, 16, 17, 21, 22, 23, 24, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 6, 7, 8, 9, 10, 25, 26 மற்றும் 27. இதுவரை அந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்களுக்கான மே மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.